விவரங்களுக்கு. தென்பெண்ணை ஆற்றில் வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது. இது கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரேம். இப்போ தென்பெண்ணை ஆற்றினுடைய நீர் வரத்து அப்படிங்கிறது எந்த அளவுல இருக்கு, என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கு, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், சாத்தனூர் அணையிலிருந்து இன்று காலை அதிகாலை 1,70,70,000 கனஅடி என்பது நீர் திறக்கப்பட்டது தென்பெண்ணை ஆற்றில். ஆனால் தற்போது 2,45,000 கனஅடி நீர் என்பது திறந்து விடப்பட்டு தற்போது அது வங்கக்கடலில் கலக்க விழுப்புரம் மாவட்டம் வழியாக கடலூருக்கு வந்து செல்கிறது. இந்த நிலையில் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் அனைத்து பகுதியிலுமே தற்போது குடியிருப்பு பகுதியில் உள்ளாமல் சாலைகளிலும் தற்போது பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் இதுவரை 50,000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் தற்போது தண்ணீர் என்பது சூழ்ந்திருக்கிறது. கடலூர் பாண்டி சாலையாக இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பெரிய கங்கனாங்குப்பம் பகுதியில் சாலையில் தற்போது ஆறு போல் தற்போது வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் போக்குவரத்து என்பது கடுமையாக முடக்கப்பட்டிருக்கிறது. இதே போல் விழுப்புரம் மாவட்டத்தில் துவங்கி கடலூர் வரை தற்போது 43 கிலோமீட்டருக்கு புதுவைக்கு செல்லக்கூடிய அனைத்து தரைப்பாலங்கள் மற்றும் பாலங்கள் என அனைத்துமே முற்றிலுமாக முடங்கிவிட்டதால் இதுவரை 13 தரைப்பாலங்கள் மற்றும் 2 பாலங்கள் மூழ்கி புதுச்சேரிக்கு போக்குவரத்து என்பது முடக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலை இதனைத் தொடர்ந்து 2,45,000 கனஅடி நீர் என்பது திறக்க விடப்பட்டதால் பல மீனவ கிராமங்கள் மற்றும் பல கிராமங்கள் தற்போது தண்ணீரில் மிதக்கின்றன. கடலூர் நகரத்தில் இந்த தென்பெண்ணை ஆற்றில் இருக்கக்கூடிய கரையோரம் தாண்டி தற்போது நகர் போக்குவரத்திற்கும் தற்போது தண்ணீர் என்பது வெள்ள நீர் என்பது தற்போது சூழ்ந்த வண்ணம் இருக்கிறது. இதனால் படிப்படியாக மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களை மீட்டு தற்போது தங்குமிடத்தில் வைத்திருக்கிறார்கள். இதுவரை 20,000க்கும் மேற்பட்ட மக்களை மீட்டு தற்போது தங்குமிடத்தில் வைத்திருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்திருக்கிறார். நாம் பார்க்கக்கூடிய காட்சி என்பது கடலூர் பாண்டி இணைக்கக்கூடிய சாலை. இங்கே மக்கள் ஆபத்தை உணராமல் தற்போது சாலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அப்புறப்படுத்த தற்போது காவல்துறையினர் தற்போது விரைந்திருக்கிறார்கள். உடனடியாக மாவட்ட ஆட்சியரும் தற்போது அங்கு முகாமிட்டு உடனடியாக மக்களை வெளியே மீட்பதற்கான நடவடிக்கையும் மேற்கொண்டு வராங்க. ஸ்ரீராம், பிரேம், கண்டிப்பா இப்போ இந்த தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதன் காரணமாக மேலும் எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் பாதிப்புகள் உண்டாக்கி இருக்கு? நிச்சயமாக ஸ்ரீராம், அதாவது இந்த ஒசூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் பெய்யக்கூடிய கனமழையின் காரணமாக தற்போது கடலூர் மாவட்டத்தில் உள்ள கரையோர மக்களுக்கு தற்போது வரை வெள்ள பய எச்சரிக்கை என்பது விடப்பட்டது. ஆனால் இன்று அதிகாலை 1,70,70,000 கனஅடி நீர் என்பது திறக்கப்பட்டது. படிப்படியாக உயர்த்தப்பட்டு தற்போது 2,45,000 கனஅடி நீர் என்பது திறந்துவிடப்பட்டதால் ஏற்கனவே பல கிராமங்கள் 19 ஊராட்சியை சேர்ந்த மக்கள் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் அதிக அளவில் தண்ணீர் திறந்து விடப்பட்டால், ஏனென்றால் அந்த ஒசூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய பகுதியில் அதிக கனமழை பெய்தால் இன்னும் அதிகமாக தண்ணீர் திறந்து விடப்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதால் இன்னும் கடலூர் நகர பகுதிக்கு வந்து கடலூரே தற்போது வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய நிலையும் 1,00,000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் தண்ணீர் சூழவும் வாய்ப்பு இருக்கிறது. இதனை மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். அங்கிருந்து இருக்கக்கூடிய எந்தெந்த பகுதியில் அதிக பாதிப்பு ஏற்படுமோ அவர்களை பேரிடர் மீட்பு படையினர் உதவியுடன் தற்போது மீட்டு பாதுகாப்பாக கொண்டு வரார்கள். அந்த பகுதிக்கும் தண்ணீர் என்பது தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கிறார்கள். அந்த பகுதிக்கும் தண்ணீர் என்பது தேங்குகிறது. அங்கிருந்து அவர்களை ஷிப்ட் செய்து மாற்று இடத்திற்கும் தற்போது முகாம்கள் தயார் செய்து அங்கிருந்து மாற்றி வருகின்றனர். கண்டிப்பா பிரேம், இப்போ கடலூர்ல இருந்து புதுச்சேரி செல்றதுக்கு ரொம்ப இலகுவான சாலை அப்படின்னா அது எதை தேர்ந்தெடுக்கலாம்? ஏன்னா மழையின் காரணமாக பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய சூழல்ல என்னென்ன மாற்றங்கள்லாம் செய்யப்பட்டிருக்கு போக்குவரத்துல? நிச்சயமாக ஸ்ரீராம், அதாவது கடலூர் புதுவை இணைக்கக்கூடிய ஈசிஆர் சாலை பிரதானமாக இருக்கக்கூடிய சாலை. ஆனால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் பாண்டிச்சேரி இணைக்கக்கூடிய சாலை என்று பார்த்தால் 13 சோதனை சாவடிகள் காவல்துறை கட்டுப்பாட்டில் கூடிய 13 சோதனை சாவடிகள் இருக்கு. அதாவது தரைப்பாலங்கள், மேல்மட்ட பாலங்கள் உள்ளது. ஆனால் தற்போது வரை 13 சோதனை சாவடிகளும் தற்போது தரைப்பாலங்களும் மூழ்கிவிட்டது. பிரதான சாலையாக பயன்படுத்தக்கூடிய கடலூர் ஆல்பேட்டை சோதனை சாவடியில் இருந்து பெரிய கங்கனாங்குப்பம் வரை தற்போது வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது. சாலை முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கிறது. எனவே கடலூர் பாண்டிக்கு செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் முடக்கப்பட்டு தற்போது கடலூரில் இருந்து கோண்டூருக்கு செல்லக்கூடிய விழுப்புரத்திலிருந்து நாகைக்கு புதிதாக போடப்பட்ட பைபாஸ் சாலை என கூறுவார்கள். அந்த சாலை வழியாக சோரியாங்குப்பம் மற்றும் பாகூர் சென்று பாகூர்லிருந்து வில்லியனூர் அந்த பகுதிக்கு சென்று பாண்டி புதுச்சேரிக்கு செல்லலாம் என்று தற்போது காவல்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களை கொடுத்தீங்க, நன்றி பிரேம். விவரங்கள் தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் 8 ஏரிகள் முழுமையாக நிரம்பி வழியக்கூடிய நிலையில் சிறுவர்கள் முதல் பெரியோர் வரை உற்சாகமாக மீன்பிடித்து வருகிறார்கள். விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன், எந்தெந்த ஏரிகள்லாம் நிரம்பி இருக்கு, என்னென்ன அறிவுறுத்தல்கள் அங்கு வரக்கூடிய மக்களுக்கு வழங்கப்பட்டது? ஸ்ரீராம், திருப்பத்தூர் மாவட்டத்தில் புயலின் தாக்கமாக கடந்த 2 தினங்களாக கனமழை பெய்து வந்தது.
இதன் காரணமாக பல்வேறு பகுதி திருப்பத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் ஏரிகள் நிரம்பி உள்ளது. அதன்படி பார்க்கும்போது திருப்பத்தூர் மாவட்டத்தில் பொதுப்பணி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 49 ஏரிகள் உள்ளன. இதில் திருப்பத்தூரில் உள்ள பெரிய ஏரி, அதே போல மடவாளம் ஏரி, மாடப்பள்ளி ஏரி, குறும்பேரி, திம்மனப்புதூர் ஏரி, ஜடையனூர் ஏரி, பொம்மிகுப்பம் ஏரி, மேலும் ஏலகிரி ஏரி உள்ளிட்ட 8 ஏரிகள் நிரம்பி உள்ளது. அதனுடைய உபரி நீரானது தற்பொழுது வெளியேறி வருகிறது. இந்த நிலையில திருப்பத்தூர் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய ஏரியானது 112 ஹெக்டேர் கொள்ளளவு கொண்ட இந்த திருப்பத்தூர் பெரிய ஏரி தற்பொழுது முழு கொள்ளளவை எட்டி அதனுடைய உபரி நீரானது தற்பொழுது வெளியேறி வருகிறது. இந்த நிலையில் இன்று பள்ளி விடுமுறை என்றால் அங்கு சுற்றுவட்டால் இருக்கக்கூடிய மாணவர்களிலிருந்து பெரியவர்கள் சிறுவர்கள் வரை தற்பொழுது மீன்கள் அதிக அளவில் அந்த உபரி நீரில் வெளியேறி வருவதால் அதனை பிரிக்குவதற்காக ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேலும் இந்த பெரிய ஏரியிலிருந்து வெளியேறக்கூடிய ஜிலேபி, ஜப்பான், அதே போல கட்லா உள்ளிட்ட மீன் வகைகளை அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஆர்வத்துடன் பிடித்து செல்கின்றனர். இருந்தாலும் கூட அந்த பகுதியில் அதிக அளவில் ஏரிகள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அது தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி வெங்கடேசன். அடுத்ததாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அண்ணா நகர் பகுதியை மழைநீர் சூழ்ந்திருப்பதால் மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்கலாம். தினேஷ், ஊத்தங்கரையை பொறுத்தவரை எந்தெந்த பகுதிகளில் அதிக பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கு, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், நம்ம இப்ப நிக்கிற பகுதி பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை இருக்கக்கூடிய அண்ணா நகர் பகுதி. இந்த பகுதி முழுமதியும் பாத்தீங்கன்னா வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. அதாவது சுமார் 150க்கும் மேற்பட்ட வீடுகளில் இந்த வெள்ள நீர் சூழ்ந்துள்ள காரணத்தினால் இப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருமே அருகாமையில் இருக்கக்கூடிய முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நேற்று இரவு பெய்த தொடர் மழையின் காரணமாக இந்த பகுதியில் முழுமையாக வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் இப்பகுதியில் இருந்த கூடிய பொதுமக்கள் அனைவருமே அருகாமையில் இருக்கக்கூடிய முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் ஒரு சிலர் இந்த வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்களை அனைத்துமே அப்புறப்படுத்தி அங்கு வீட்டில் வெளியே தங்கியுள்ளனர். காரணம், பொருட்களை எல்லாமே எங்க அப்புறப்படுத்த வேண்டும் என்று தெரியாத காரணத்தினால் ஒரு சில பொதுமக்கள் அனைவருமே இங்க இருந்தனர். தற்சமயம் நமது இப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒருவர் இருக்கிறார், அவரிடமே கேட்கலாம். சார், சொல்லுங்க, இப்ப இந்த மழை எந்த அளவுக்கு இருக்கு, உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டு? நான் இந்த ஏரியாவில் ஒரு 43 வருஷமா இருக்கிறேங்க. 43 வருஷத்துல இந்த மாதிரி வெள்ளம் இதுவரையும் வந்தது கிடையாதுங்க. 96க்கு பின்னாடி இப்பதான் அந்த வெள்ளமே வருது. இதனால ஒரு 150 வீடு பக்கத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது. நாங்க ஏன் இங்க நின்றுக்கிறோம்னாக்கா உள்ள சர்டிபிகேட் எல்லாம் மாட்டிட்டுங்க. படிக்கிற பிள்ளைகளோட சர்டிபிகேட், எங்களோட சர்டிபிகேட் எல்லாம் இருக்கிறதுனால அதை எடுத்துட்டு போலான்னு வெயிட் பண்ணி நிக்கிறோம். தண்ணி வடியாம இருக்கிறதுனால எல்லாம் அங்கேயே நின்று நிக்கிறோம். மற்ற மக்கள் எல்லாம் முகாமில் இருக்கிறாங்க. அவங்க மாவட்ட நிர்வாகம் சார்பாக உங்களுக்கு என்ன மாவட்ட நிர்வாகம் இதுக்கு நிரந்தர தீர்வு நாங்க எதனா ஏற்பாடு பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா அரசாங்கத்துக்கு நாங்க நன்றி பட்டவங்களா இருக்கோம். கண்டிப்பாவே இது காலகாலமா எங்களுக்கு இதே பிரச்சனை தான். ஒரு மழைக்கும் தண்ணி ஏறி வந்துடுதுங்க. வந்துட்டா கொஞ்சம் நாங்க கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. இது தீர்வு கிடைச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஸ்ரீராம், அதாவது இந்த பொதுமக்கள் கூறுகள் நீங்க கேட்டிருப்பீங்க. இப்பகுதியில் தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவம் நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய உடைமைகளை பாதுகாப்பதற்காக பொதுமக்கள் முகாமிற்கு செல்லாமல் ஒருவர் அங்கவும் ஒருவர் இங்கவுமாக இது தொடர்ந்து வருகிறார். நமது ஒளிப்பதிவாளர் செல்வம் உங்களுக்கு நேரடியாக காட்சி அளிப்பார். அவர்கள் ஒவ்வொருவரும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை இங்கிருந்து எடுத்து முகாம்களுக்கு அல்லது அவர்களுடைய உறவினர்களுக்கு வீட்டிற்கு எடுத்து கொண்டு சென்று போய் வருகின்றனர். தொடர்ந்து இன்று காலை முதலே இப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஸ்ரீராம், விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி தினேஷ் விவரங்களுக்கு. கனமழை காரணமாக 2668 அடி உயரம் கொண்ட திருவண்ணாமலை தீப மலையில் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. கழுகு பார்வையில் படம் பிடிக்கப்பட்ட பாதிப்புகள் குறித்து செய்தியாளர் சதீஷ் தரக்கூடிய தகவல்களை கேட்கலாம். சதீஷ், கழுகு பார்வை காட்சிகளை பார்க்க முடியுது, தொடர்பான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். சதீஷ். கட்டாயமாக பென்சால் புயல் எதிரொலியாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக திருவண்ணாமலை நகரில் வரலாறு காணாத அளவிற்கு கனமழை கொட்டி தீர்த்ததால் கோவில் பின்புறம் உள்ள 2668 அடி கொண்ட தீபமலையானது 14 கிலோமீட்டர் கிரிவலம் வரக்கூடிய அந்த மலையில் பல்வேறு இடங்களில் மழை கொட்டி தீர்த்ததால் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளது.
குறிப்பாக வந்து பேகோபுரம், வஉசி நகர் உள்ளிட்ட பகுதியில் ஏற்பட்டுள்ளது. வஉசி நகர் பகுதியில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவில் வந்து கிட்டத்தட்ட 7 நபர்கள் வந்து சிக்கியுள்ளார்கள். அவர்களை வந்து கிட்டத்தட்ட வந்து 10 மணி நேரத்துக்கு மேலாக தேசிய பேரிடர் குழுவானது மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு புறம் இருக்க, மற்றொரு இடங்கள் பேகோபுர தெரு மற்றும் மலை அடிவாரம் பல்வேறு இடங்களிலான நிலச்சரிவானது தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மலையின் பல்வேறு பகுதிகளில் வந்து இந்த கனமழை காரணமாக நிலச்சரிவுகள் அங்கங்கே ஏற்பட்ட வண்ணமே உள்ளது. அதனுடைய கழுகு பார்வை காட்சியை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது இந்த காட்சியானது கோவிலில் இருந்து பின்புறம் பேகோபுரம் தீபம் ஏற்றக்கூடிய மலை மற்றும் வந்து வஉசி நகர், செங்கம் சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மலையோட முன்பகுதியில் எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மட்டுமின்றி பல்வேறு இடங்களில் மலையினுடைய பின்பக்கத்திலும் நிலச்சரிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த மலையில் வந்து மழை காரணமாக பல்வேறு இடங்கள் நிலச்சரிவு ஏற்பட்டு வருகிறது. அதேபோல அடிவார பகுதிகளும் தொடர்ந்து நிலச்சரிவுகளும் திடீர் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் பேரிடர் படையினர் குறிப்பாக இதனை உன்னிப்பாக கவனித்து அங்கிருக்கும் மக்களை அப்புறப்படுத்தும் பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். கண்டிப்பா சதீஷ், இப்போ அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிக்கு அருகிலேயே வீடுகள் இருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியுது. எல்லா மக்களும் பாதுகாப்பாக இருக்காங்களா? கட்டாயமாக நம்ம தீபமலை அடிவாரத்தில் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து ஆக்கிரமிப்பு வீடுகளாகவும் பட்டா வீடுகளாகவும் உள்ளது. இந்த வீடுகளில் உள்ள பொதுமக்களை வந்து நேற்று இரவு முதலேயே அங்கிருக்கும் பொதுமக்களை கிட்டத்தட்ட 20 இடங்களில் வந்து தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டு அந்த இடங்கள் அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட வசதிகளையும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த பேகோபுரம் தீபம் ஏற்றக்கூடிய அந்த பாதை உள்ளிட்ட இடங்களில் தான் தொடர்ந்து மண் சரிவானது ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக அந்த இடங்களில் உள்ள பொதுமக்களை அப்புறப்படுத்தி அங்கு யாரும் போகாத வண்ணம் நெருங்காத வண்ணம் வந்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் வந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மழையின் காரணமாக திருவண்ணாமலை மலையில் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அது தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி சதீஷ். விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அடுத்த அரசூர் பகுதியில் மலட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளப்பெருக்கால் சாலை முடங்கியிருக்கிறது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணாநிதி. எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கு சாலை? போக்குவரத்துக்கு என்ன மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? சாலையில் மலட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக சாலையில் தண்ணீர் வழிந்தோடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இருமருங்கிலும் மக்கள் நின்று அதனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வாகனங்கள் சிக்கிக் கொண்டிருக்கின்றன அந்த தண்ணீரில். சாலையை கடந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூளாங்குறிச்சியில் உள்ள மணிமுக்தா அணையில் இருந்து வினாடிக்கு 20,000 கனஅடி உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் மணிமுக்தா ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. கல்வராயன் மலையில் உற்பத்தியாகும் மணி நதி மற்றும் முக்தா நதிக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் மணிமுக்தா அணையின் முழு கொள்ளளவான 36 அடியை எட்டியுள்ளது. இதையடுத்து அணையிலிருந்து 20,000 கனஅடி உபரிநீர் வெளியேற்றப்படுகிறது. திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதியில் உள்ள புளியஞ்சோலை சுற்றுலா தலத்தில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொல்லிமலை ஆகாய கங்கையில் உற்பத்தியாகும் நீரானது புளியஞ்சோலை ஐயாற்றில் செல்கிறது. கொல்லிமலையில் பெய்த கனமழையின் காரணமாக இந்த ஆற்றில் பழுப்பு நிறத்தில் தண்ணீர் வேகமாக ஆர்ப்பரித்து செல்கிறது. திருவண்ணாமலை மலைப்பகுதியில் உள்ள கோயிலின் சுற்றுச்சுவர் மழை காரணமாக பெயர்ந்து விழுந்தது. மலைப்பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த நமச்சிவாயர் குகை கோயிலின் சுற்றுச்சுவர் பின்வக்கமாக சரிந்து விழுந்தது. இதில் யாருக்கும் பாதிப்பு இல்லை என்று கோயில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஆரணி ஆற்றின் வெள்ள உபரி நீர் சென்னையின் குடிநீர் தேவைக்காக பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு திறக்கப்பட்டுள்ளது. தற்போது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் 4 நீர்த்தேக்கங்களின் மொத்த கொள்ளளவான 11.76 டிஎம்சியில் 6.95 டிஎம்சி மட்டுமே நிரம்பியுள்ளது. இந்நிலையில் ஆரணியாறு நீர்த்தேக்கத்திலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் கண்டலேறு பூண்டி கால்வாய் வழியாக கொசஸ்தலை ஆற்றில் உள்ள பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு திருப்பிவிடப்பட்டுள்ளது. தற்போது வினாடிக்கு 200 கனஅடி நீர் வருவதாக நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது.